வணக்கம் 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 எல்லாருக்கும் இன்றைக்கி ஒரு பெரிய 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 வணக்கம். காலையில் தான் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் 1 ஹார்ட் மோடில் விளையாடி கேவலமாக வந்து அவுட் ஆகிருப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ்கிரீம் 2, அதாவது ஐஸ்கிரீம் கேமோட சீரீஸ் சாப்டர் 2. இன்றைக்கி நம்ம வந்து இந்த கேமை ஹார்ட் மோடில் தான் வந்து முடிக்க போகிறோம், ஓகேவா? ஏன்னா டப்பா தலையன் ஓவராக பண்ணுறான். இனி கண்டிப்பாக இவன் நான் வந்து விட மாட்டேன். சரி, ஓகே. இப்போ வந்து என்னன்னு தெரியல, இவன் எல்லா வீடியோலையும் தூங்கிட்டு தான் இருக்கிறான். இன்ட்ரோ போடுறான். அட போங்கடா டே, நானே இன்ட்ரோ போட்டுறேன். போடுறான் இன்ட்ரோவை. ஓகே, எப்படியோ வந்து கேம் பிளேக்குள்ளே வந்துட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோலாம் காமிச்சுன்னுக்குறாங்க. இது வந்து ராடு தானே, இவனை எதுக்கிட்டா தேவையில்லாமல் வரைகிற தம்பி தேவையில்லாத வேலை தம்பி. இது உனக்கு சொல்ல போனால் நான் ஹார்ட் மோடு வந்து விளையாடுறதே ஒரு தேவையில்லாத வேலை தான். பயமாக இருக்குது. சரி, ஓகே. இந்த குண்டம்மா வர காமிக்கிறாங்க. குண்டம்மா என்ன பண்ணுது? ஓகே, அந்த பையன் வந்து ஐஸ்கிரீம் வந்து கொடுக்க மாட்டேங்கிறான் போல, பைத்தியக்காரன். அதுக்கு வந்து திட்டுறான், ஐஸ்கிரீமை தாடா, ஏன்டா என் கூட விளையாடுற அப்படின்னு. அப்புறம் வந்து ஏதோ ஸ்பெஷல் பாஸு, ஒரு தம்ப்நெயில்ல கூட பார்த்துருப்பீங்க, ஒரு டோர் மாதிரி ஸ்பெஷல் மாதிரி ஒரு ஏரோ மார்க் போட்டு காமிச்சிருக்காங்க. அந்த இடத்த பற்றி சொல்கிறான். இவன் வந்து அவன் விளக்காத பல்ல வச்சு ஊதிட்டான். ஏன்டா இதே சீனை காமிக்கிறீங்க? கெட்டிங் இயர் லிட்டில் பேஸ்டர்ட். ஓகே, இந்த பொண்ணை பிடிச்சி திட்டுறான். லிட்டில் வாண்டு, நீ என்னையே திட்டுறியா ஐஸ்கிரீம் தரலன்னு, அவ்வளோதான் ஒன்று அப்படின்னு சொல்லி திட்டுறான். சரி, குழந்தைய ஏன்டா திட்டுற, இதெல்லாம் மனுஷனாடா. சரி, ஓகே. நம்ம மேப் எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த வழியாக போயிடலாம். இந்த வழியாக போயிட்டு இந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து எங்கே போனோம் அப்படின்னா ஸ்டாலுக்கு போகணுங்க. ஸ்டாலில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்ன வேலை இருக்குது. ஆஃப்டர் த ஆட் கட்சின் வில் பெகின். ஓகே, ஆட் வரும் போல், ரெடியாக இருக்கலாம். சீக்கிரம் ஆடு என்னோட ஆடு வரல. ஓகேங்க, இது வந்து ராடோட சைல்டுஹுட் போல். ஓகே, இந்த ஸ்டோரி வந்து நான் சொல்கிறேன். ராடோட அப்பா ஜோசப் சொலிவியன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐஸ்கிரீம் மேக்கர். அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு தெரியாதனமாக ஒரு கெமிக்கலை வந்து அந்த ஐஸ்கிரீமில் வந்து ஒரு ஸ்ப்ரெட்டு மாதிரி பரவிட்டார் தெரியாமல். அது இது எப்படி பண்ணிட்டாருன்னு தெரில, அது சரியாக தெரிலங்க. அதை வந்து அந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை வந்து ராடு சாப்பிட்டதுனால அவன் வந்து ரொம்ப குண்டாயிடுறான். அதனால் கிளாஸ் இருக்க பசங்களாம் இவன் வந்து சப்பின்னு கிண்டல் பண்ணுறாங்க. சப்பினா வந்து என்னென்னு உங்களுக்கே தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். சப்பினா வந்து குண்டாக இருக்கிறது தான் சப்பி. சரி, ஓகே. அந்த சப்பி எப்படி வேணால் போகிறான். ஒரு சப்பி பைத்தியக்காரன் பின்னாடியே தோத்திடுவானா சப்பி. சப்பி வாயா, என்னடா பண்ணுற? வாடா, நீ அவ்வளோ பெரிய ஆளாடா, வாடா, முடிஞ்சா தோத்துறா பார்ப்போம். நீ ஒரு ஆளாக இருந்தா தோத்துறா, வாடா. அப்படியே பின்னாடி திரும்பிப்போ. எப்பட்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்ரிக்கு தான். என்ன ட்ரிக்குன்னா, சரி நான் சொல்கிறேன், என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். வந்துட்டான்டா ஓடுற. அந்த பயம் இருக்கணும், என்ன தைரியம் தான் துரத்திட்டு வருது. போடா, பின்னாடி போட. லைட்டாக பக்குன்னு தான் இருக்குது இந்த மாதிரி போட்டேன். சரி, ஓகே, நான் சொல்லிடுறேன். நான் சொல்லாமல் இருக்கனால தான் இவன் துரத்திட்டு வரான்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. என்னன்னா நம்ம அந்த ஜன்னல் கிட்ட போனோன்னா இவன் வந்து அறிவாளியில், மிகப்பெரிய அறிவாளியில், நம்ம வந்து அந்த சைடு ஜம்ப் பண்ண போவோம்னு சொல்லிட்டு பைத்தியக்காரன் அந்த சைடு பார்த்துன்னுக்குறான். அதான் ஜம்ப் பண்ணிடுவான்ல இவனுக்கு முன்னாடி, அதுதான் இவனோட பிரச்சனை போல். சரி, ஓகே. இந்த பிளேயர்ஸ் அவன் மண்டையில் போட்டேன், அவன் திரும்புறதுக்குள்ளே. சரி, ஓகே. இவன் திரும்புறதுக்குள்ளே இங்கே இருக்க கேண்டில்ஸ் எர்றா. ஐயோ சாவு. தைரியம் அவனுக்கு. ஒரு ப்ரோ பிளேயர் மேலே கையை வைக்க வர. ஏன்டா சாப்டர் 1 என்னை எப்படிலாம் அலைய விட்டு சாவடி அடிச்சேன். இந்த இதில் விட மாட்டேன்டா ஒன்று. இந்த கேம் பிளே நான் வந்து கண்டிப்பாக ஃபுல்லாக முடிக்காமல் இனி நான் போகவே மாட்டேன். எத்தனை ட்ரை எடுத்தாலும். எங்கள் பெர்ஃப்யூம் கிடச்சிச்சிங்க, ஸ்டார்டிங்லேயே கிடச்சிச்சிங்க. சரி, ஓகே. இது வேண்டாம்டா. பெர்ஃப்யூம் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படும். அப்புறம் ஆலன் விரன்ச்சின்னு ஒன்று இருக்கும், அதுவும் தேவைப்படும். எவ்வாறு ஒருத்தன் பின்னாடியே தோற்றிட்டு வரான். இந்த சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆடு வரும் அப்படின்னு போட்டிருந்தானுங்கள்ல, அந்த ஆடு வந்து பார்த்து முடிஞ்சிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லைஃப் கொடுத்துருப்பானுங்க. நான் அது தெரியாமல் லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நினச்சிட்ருக்கிறேன். எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்திருக்கான். அப்புறம் நான் நீங்கள் இதிலே பைத்தியக்காரன் அங்கேயே நிற்கிறான். சரி, ஓகே. இப்போ நமக்கு வந்து ஆலன் ரெஞ்சின்னு ஒன்று தேவைப்படும். அதான் ஒன்று ஈஸியாக கிடச்சிட்டா ஒன்று கிடைக்காது. இப்படி தான் இந்த கேம் பண்ணும். இங்கே ஒரு டூல் பாக்ஸ் இருக்குது.
ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. சரி ஓகே, ஓடு 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 ஓடு. இந்த இடத்த காலி பண்ணி எதா இருக்கா இங்கே எதா இருக்காடா தூக்கி போடுற மாதிரி. ஏறா சாவு, யாருக்கிட்ட வச்சுக்கிறா அவ்வளோதான் ஒன்று மூக்கை பேத்துருவேன். இப்போ நம்ம வந்து இந்த ஆலன் ரன்ச் எங்கடா இருக்குது இதை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ சர்க்கஸ் போகணும். சர்க்கஸில் தான் வந்து பாதி வேலையே இருக்குது. இப்போ வந்து டக்குன்னு சர்க்கஸ் போடலாம். ஜே ஹெல்ப் மீ அவுட் ஆஃப் இயர் ப்ளீஸ். ஓகே, அந்த பொண்ணு தான் வந்து கேட்குது, இந்த இடத்த விட்டு என்னை காப்பாற்றுறா ஜே. அதான் நம்ம பேர் வந்து ஜே. என்ன ஒரு கேவலமான மட்டமான பேர் ஆகுது ஜே. நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா இல்லை. சரி எங்க சூப்பருங்க, எடுத்த உடனே ஸ்பெஷல் பாஸ் கொடுத்துறானுங்களே. இப்போலாம் தர மாட்டானுங்களே, எனக்கு கேட்ட உடனே எல்லாத்தையும் கொடுத்துட்றானுங்க. சரி ஓகே, மைக்கு இவன் தாங்க மைக்கு. இவன் வந்து ஐஸ்கிரீம் ட்ரீல வந்து மாட்டிப்பான், ஐஸ்கிரீம் 4ல வந்து மொத்தமாக மாட்டிப்பான். ஐஸ்கிரீம் 5ல வந்து இவன் வந்து பெரிய ஹீரோ மாதிரி வந்து அந்த லிஸ்ட் இப்போ நம்ம காப்பாற்ற போகிறோம்ல, அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்கு பெரிய ஹீரோ மாதிரி போவான். ஏன்னா உங்களுக்கே தெரியும் இந்த சாப்டரு. அப்படி தெரிலனா இதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ போட்டான்னு சொல்லுங்கள், ஓகேவா? சரி ஓகே, இவன் எங்கே இருக்கான்? எங்கடா இருக்கிற ஐஸ்கிரீம் காரா? எங்கே இருக்க நீயும் ஒரு கிறுக்கு பைத்தியக்காரன், பைத்தியக்காரா. என்னடா பக் ஆயிடுச்சானுக்கு? ஓகே, அவனுக்கு பக் ஆகிட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த கேம் ஃபுல்லாகவே அவனுக்கு ஒரே இடத்துல நடக்கிற அந்த பக்கு மட்டும் ஆயிடக்கூடாது. ஆயிடுச்சுன்னா நல்லாவே இருக்காது கேம் பிளே. சரி ஓகே, கேட் ஃபுட் குத்துட்டானுங்க. சூப்பரா. ஓகே, கேட் ஃபுட் குத்துட்டானுங்க. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு வந்து ட்ரக்கு கிட்டே போட்டு வந்துடலாம். இன்னும் அந்த பைத்தியக்காரன் அங்கேயே ஓடிட்டுருக்குறான். இருங்க பார்க்குறேன். அடப்பாவி, இன்னும் அங்கே தான் ஓடிட்டுருக்குறியாடா, வேஸ்ட்டு. சரி ஓகே, இப்போ நமக்கு வந்து ஹேங்கர் தேவைப்படுது. ஹேங்கர் வந்து எங்கே இருக்குன்னா எங்கடா இருக்குது? இங்கே இருக்குங்க. ஹேங்கர் வந்து இங்கே இருக்குது. இப்போ இந்த ஹேங்கரை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதனை பண்ண போகிறோம். என்ன சாதனைன்னு கேட்டிங்கன்னா, செம்மையாக இருக்குல்ல. நம்ம கரெக்டாக இங்கே குதிக்கணுங்க, அவ்வளோதான். இப்போ வந்து இங்கேயே ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் ஒரு பொருள் எடுக்க மறந்துட்டேன், அதை எடுக்காமலே இங்கே டேரெக்டாக வந்துட்டேன். இப்போ நம்ம வந்து மறுபடியும் இந்த வழியாக மேலே ஏறி போகணும். அது இங்கே இன்னொரு படிக்கட்டு இருக்கும். படிக்கட்டில் ஏணி. நம்ம வந்து சினிமாவில் ஆலன் ரென்ச் எடுத்தோம் பார்த்தீங்களா, அது வந்து இங்கே யூஸ் பண்ணணுங்க, ஸ்க்ரூ. அதாவது ஆலன் ரென்ச்னால் என்னென்னா எது நட்டெல்லாம் வந்து லூஸ் பண்ணுறது ஆலன் ரென்ச் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சரி ஓகே, லேட்ச். இன்னும் அவன் இங்கே எங்கடா ஓடி இருக்கிறான்? இங்கே ஆளை காணும். இங்கே தானே இருந்தான், இங்கே இருக்கிறான் போயிட்டுக்கிறேன். சாவலே சாவு, என்ன தைரியம் உனக்கு? சரி ஓகே, இப்போ நம்ம அந்த ஆலன் ரென்ச் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை எடுத்துகிட்டு மறுபடியும் இப்போ நம்ம மேலேருந்து இல்லை வேணாம், எதுக்கு அங்கே போய் சாகசம் பண்ணிக்கிட்டு இங்கே நம்ம டேரெக்டாக போயிடலாம். எப்படி சூப்பராக இப்படி போயிட்டு எதுக்கு நம்ம இந்த வழியாக வரோம்? அந்த வழியாக போயிருக்கலாம்ல, நம்ம ஒரு டோர் ஓப்பன் பண்ணோமே. அட போங்கடா, நான் ஒரு அறிவாளின்னு நிரூபிச்சுனே இருக்கிறேன். போங்கடா டே. இது எதுக்கு சாப்டர் 1லேருந்து இந்த ஆச்சரியக்குறி காமிக்குதுன்னு தான் எனக்கு தெரியல. நானும் பஸ்ஸுலேருந்து அனுப்பிச்சி விட்டா அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் காமிக்குது பார்த்தீங்களா? சரி ஓகே, இந்த ஸ்க்ரூ வந்து ஓப்பன் பண்ணோம். இது எதுக்குன்னா நான் வந்து கடைசியாக சொல்கிறேன். கேஸ் சிலிண்டர் கேனிஸ்டர். ஓகே, இது வந்து தேவைப்படும் நமக்கு. நம்ம எஸ்கேப் ஆகிறதுல ஒரு முக்கியமான பொருளே இது ஒன்று தான். முதல்ல இந்த அண்டாவா என் பக்கில் இருந்து ரிலீஸ் ஆகிட்டானே. இங்கே தாங்க இன்னும் பக்கில் சுற்றினுக்கிறான் பைத்தியக்காரன். கிட்ட வந்துட போகிறான். எதுக்கும் நம்ம சேஃப்டியாகவே இருக்கும். அவன் மண்டையில் தூக்கி போடுறான். மண்டையில் போடுறான். மண்டையில் போடு. இந்த தைரியம் என்ன? அவ்வளோதான், மூக்கை பேத்துருவேன் உடஞ்ச பீஸ் மண்டையா. சரி ஓகே, இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு எதை எடுத்துகிட்டு போகணும்? கேண்டில்ஸ் தானே. கேண்டில்ஸாக எதிராக எடுத்துகிட்டு போகணும். டே என்னடா இது மண்டை குழம்புது. ஐயோ, நல்ல வேலை நான் நினச்சேன். அந்த இது நம்ம தூக்கி போட்ட ஞாபகம் இருக்கா? கேட் ஃபுட்டு எங்கடா போச்சு? கேட் ஃபுட்டை கொடுத்துருங்கடா. எங்க இது பக்கு ஆயிராதடா டே, தயவு செஞ்சு பக் ஆயிராதீங்கடா. கேட் ஃபுட்டு எங்கடா இருக்கிற? அப்பா நல்ல வேலைங்க, பக் ஆகலைங்க. பயந்துட்டேன். ஏன்னா சில டைம் அங்கேருந்து தூக்கி போடும்போது பக் ஆயிரும். நான் அதை பற்றி திங்க் பண்ணாமலே தூக்கி போட்டேன். அவன் அங்கே தாண்டா சுற்றினுக்கிறான். நீ உள்ளே போடா. சிமெண்ட்ரிக்கு போயிடலாம். அதாவது கல்லறை ஏண்டா வந்த? யாரடா அடக்கம் பண்ண போகிறேன்னா இங்கே ஒரு சின்ன வேலை இருக்குது, அதுதான் வந்தேன். ஓகே, நேரம் வந்துட போகிறான் பைத்தியக்காரன். வராமல் இருந்தாலே ஜாலின்ட்டு நல்லாயிருக்கும். அந்த பூனே எடுறா வரமாட்டான்டா. நீ ஏன்டா பயந்து சாவுற? சரி ஓகே, இப்போ நம்ம வந்து மறுபடியும் எங்கே போகணுன்னா சினிமாவுக்கு போகணும். ஏன்டா இது விளையாடுறீங்க? சரி ஓகே, இந்த கேமு ஒரு கேமு இதுதான் சொல்ல வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே இருக்க மாட்டேல்லடா. இல்லை சொல்லலை. இவன் இங்கேயே இருந்தால் நான் எப்படி அந்த பூனையை உள்ளே தூக்கி வைக்கிறேன்? வந்துட்டான்டா.
வந்துட்டான்டா. பூனையை தாடா. என்னடா என்னடா அது பூனைடா. பூனை என்னடா பண்ணிருக்கிறீங்க? என்ன பண்ணிருக்கிறீங்க நீங்கள்? எனக்கு வேற என்னமோ தெரிஞ்சுது. வேற ஒன்றும் இல்லை, எனக்கு வேற என்னமோ தெரிஞ்சுது, அவ்வளோதான். சாவில் என்ன தைரியம் இருக்கும். ஆனால் அந்த அந்த சிலிண்டர் இருக்க சைஸ்க்கு இவன் மண்டையை நேரத்துக்கு உடச்சிருக்கணும். என்ன தான் லாஜிக் வச்சுருக்காங்களோ தெரியல. இந்த பூனைக்குட்டி எங்கே வைக்கணுமா? அங்கே இந்த பூனைக்குட்டி வச்சா இதை பற்றி நான் சொல்லவே இல்லை. இந்த பூனைக்குட்டி வச்சா தான் இந்த கிளாக் எடுக்க முடியுமா? தள்ளுறா. இப்போவே உங்களுக்கு பாதி கான்செப்ட் புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். புரியலன்னா வெயிட் பண்ணியே பாருங்கள். இப்போ மறுபடியும் நம்ம வந்து இதுக்கு போகணுங்க, கல்லறைக்கு. கல்லறை ஆஃப்டர் த ஆடு. ஆடு வந்துடாதீங்கடா. நான் நெட்டு ஆஃபில் தான் வச்சுருக்கேன், ஆனால் ஆடு மட்டும் வந்துடாதுங்கடா. ஓகேங்க, கட்சின்னு வந்துருச்சு. எங்க செம்மையாக இருக்கு. எங்க அந்த காலத்தில் இருக்க ராடு வந்து இந்த காலத்து ராடை மீட் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் இருக்க அதான் அந்த குண்டா இருக்கால அந்த ராடு வந்து இந்த ராடை பார்த்து வந்து அழுகுறான் ரொம்ப. இது நான் தான் இவன் வந்து புரிய வைக்க பார்க்குறான். I see you sitting there so small. இவன் வந்து ஐடியா கொடுக்குறான். அதாவது இவன் பைத்தியமா இல்லை மென்டலா இல்லை எந்த இதில் பிறந்தவன், எந்த இதில் இருக்கானே தெரில. இவன் அந்த காலத்தில் இருக்க ராடோட இது வந்து அவனோட மனசுங்க. அந்த காலத்தில் இருக்க ராடோட மனசு. எல்லோரும் சப்பின்னு சொல்லி அவனை வந்து இது பண்ணிட்டாங்க. அவனோட ஹார்ட்டை வந்து ரொம்ப இது பண்ணிட்டாங்க, ரொம்ப வந்து ஹர்ட் பண்ணிட்டாங்க. அந்த இப்போ இருக்க ராடு வந்து ஃப்யூச்சர் ராடு வந்து பாஸ்ட் ராடில் இருக்கவனுக்கு வந்து ஐடியா சொல்கிறான். நீ வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக வந்து ஒர்க் பண்ணு, நிறைய காசுலாம் சம்பாதிக்கலாம், நீ வந்து அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வந்துடு, நீ ஒரு கெட்டவனாக மாறி எல்லாரையும் வந்து இது குண்டாக்கி அதான் இப்போ இருக்காங்களே ஃப்யூச்சரில் இருக்காங்களே. ஐ ஆஸ்க் மை ஃபாதர் ஃபார் ஹெல்ப் அப்படின்னு கேட்குறான். நீ வந்து அதாவது அவங்க அப்பாட்ட ஹெல்ப் கேட்கிட்டா அப்படின்னு கேட்குறான். ஃப்யூச்சர் ராட் வந்து நீ இந்த மாதிரிலாம் வந்து கேட்காத, கேட்டினா எனக்கு கேட்டால் அவங்க எல்லாரும் அப்பாவுக்கு தெரியும், அவங்க அப்பாவுக்கு தெரியும்ல. இப்போது பசங்க கெட்ட வழிக்கு போனால் அவங்க வந்து இதுவாயிரும் அப்படின்னு தெரியும்ல அவங்க அப்பாவுக்கு. அதனால் வந்து வேணான்னு சொல்கிறான். அவன் ஹார்ட்டே பாருங்கள், எல்லாருமே வந்து ஹர்ட் பண்ணி அவனோட ஹார்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. இவன் வந்து அவங்க அம்மாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுத போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஸோ பே அட்டென்ஷன் கிட். ஓகே, இப்போ அண்டாவாயன் அப்போ இருக்க அண்டாவாயனே சிரிக்கிறான் பைத்தியக்காரன். சரி ஓகே, இப்போ வந்து சிமெட்ரிக்கு வந்தாச்சு. இப்போ தான் வந்து இங்கே ஒரு வேலையே இருக்குது. இங்கே ஒரு சின்ன ஒரு கஷ்டமான வேலைனா எப்படி சொல்கிறது, ராடு தான் எங்கே இருக்கான்னு தெரியல. ராடு துரத்தினே வந்திருக்கிறாங்க. ராடு பையா நீ கேண்டில் ஏற்றுன. இவங்கிட்ட இருந்து கேண்டில் வாங்கி நம்ம வந்து இங்கே ஒரு பெரிய வேலை இருக்குது. பெரிய வேலைனா இதோட நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை, இதோட கேம் பிளே முடியுது. மண்டை பயில அவன் அங்கே போய் கேண்டில் தானே ஏற்ற சொன்னேன். ஏன்டா இப்படி சாவடிச்சா மண்டையா, நீ அங்கேயே கடுறா. இரா பாத்துறாதரா, தயவு செஞ்சு திரும்பி பாத்துறாதரா. பார்க்கல. ஓகே வா நீ வா நீ இங்கே வா. அம்மா நீ இங்கே வாடா எங்கடா இருக்கிற? மெண்டல் பாபா இங்கே வா. மெண்டல் பாபா உனக்காக இது வந்து அவங்க அப்பா போலன்னு இல்லை, இது வந்து அவங்க அப்பாவோட கல்லறை. அங்கே அந்த சைட் போடா. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த மெழுகுத்தி ஏற்றிட்டு அந்த மெழுகுத்தியை வந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுவான். அதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பாம் மாதிரி செட் பண்ணி இந்த வாழை வந்து உடைக்கணும். உள்ளே வந்து சாவி இருக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். சரி ஓகே, நம்ம வெளியே போய் பாத்திர போகிறோம். நம்ம நெடி அடிக்குது. ஏற்றிருப்பான்னு நினைக்கிறேன். ஏற்றிட்டானா என்ன பண்ணுறான்? எங்கே இருக்கான்? நடுவில் வந்துடாதரா. வைத்தியக்காரா, நடுவில் மட்டும் வந்துடாத. இப்போ நம்ம அங்கே வந்து மைக்கு கொடுத்தான்ல அந்த டோர் நாப் வந்து எடுத்துக்கலாம். அதை வச்சுட்டு அது இன்னும் ஏற்றவே இல்லையாடா நீ? ஏன்டா நீ தான் உயிரோடு இருக்கிற? வைத்தியக்காரா ஏற்றுறா ஒழுங்கா. ரொம்ப கடுப்பேற்றுறாங்க இவன். தயவு செஞ்சு ஏற்றுறாடே. கேண்டில்ரா உனக்காக வச்சுருக்கேன்டா, ஆசையாக வச்சுருக்கேன்டா நான். நீ ஏற்றுனாதான். தயவு செஞ்சு ஏற்று தோடா. ஏதாவது கேட்டுருவேன்டா நான். ஏற்றி தோடா. தயவு செஞ்சு கேண்டிலை ஏற்றுறா. முடியல என்னால் முடியாமல் தான் உன்னை கெஞ்சுறேன். முடியலன்னு சொல்லிட்டேன். என்ன துரத்தாதுன்னு சொல்லிட்டேன். நடந்துடா. துரத்துறான்டா. ஓடு துரத்தி சரியான இதுவாக இருப்பான் போல. இவன் துரத்தினே இருக்கிறான். வந்துட்டான் பாருங்க. சாவுல நீ ஏன் உயிரோடு இருக்கிற? சாவு. இவன் செஞ்சு வாடா. முடியல.
என்னால் சத்தியமாக முடியாமல் தான் உன்னை கேட்குறேன். தயவு செஞ்சு வா. பாரு, என்னை பின்னாடி திரும்பி பாரு. பின்னாடி திரும்பி பார்த்தாலே போதும். நீ வா. ஐயோ யாரு பாப்பானே பார்த்துட்டானாடா? என்ன பார்த்துட்டான்னு நினைக்கிறான். கேண்டில் ஏற்றுவான் தான் நினைக்கிறேன். நாயை என்ன என்ன இதுக்கு பார்க்குறேன்? எனக்கு புரியல. தயவு செஞ்சு என்னை விட்டு தோலை. ஷோ இவன் ரொம்ப கடுப்புறானே. ஐஸ்கிரீம் ஒன்றில் பண்ண மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதடா. நான் பைத்தியம் பிடிச்சிருவேன்டா. பைத்தியம் பிடிச்சிருவேன்டா. ஐயோ கடுப்புறானே. அந்த கேண்டில் மட்டும் ஏத்துறா தயவு செஞ்சு. வேணா போயிடான். அதை வேணாம். வா வந்து தோலை. என்ன பண்ணுறது? கிட்ட வந்துட்டாங்க. ஓடு சாவு. நீ வேணாண்டா. ஒழிச்சிக்கலாம் வேணாம். இது கிராணி மாதிரி இல்லை. இது எங்கே போனாலும் என்ன போயிடான். ஆளையா வேணும். அவன் பாட்டு பார்த்துட்டு வரான். நம்ம இங்கே வந்து எங்கடா போய் ஒளியுறது? அங்கே அந்த டோர் நான் தூக்கி போட்டேன். அந்த நாய் வந்தா இது ஓப்பன் பண்ணுவான். ஓகே அங்கே போயிட்டான்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ ஏன்டா இந்த சைடு வர? நீ எதுக்குடா உயிரோட இருக்கிற? நீ எதுக்கு தான் உயிரோட இருக்கிற? அதை மட்டும் சொல்லு. என்னை ரொம்ப டென்ஷன் ஏற்றாதரா. ஐஸ்கிரீம் ஒன்றில் பண்ண மாதிரி பண்ணிடாதரா. தயவு செஞ்சு பண்ணிடாத. யாரும் தூக்கி போட்டானா மேட்சஸை? எனக்கு என் கண்ணுக்கு தான் தெரிலையா? யாரும் பார்த்து பின்னாடி தாங்க துரத்தின்னு வருவான் இவன். ஒரு பின்னாடி துரத்தேன். இவன் பேர் பின்னாடி துரத்தேன். இருங்க ஏத்துறானா? எப்பா நல்லவனே, அப்படியே ஏத்து. அப்படியே அந்த மேட்ச் பாக்ஸ் இருக்குல்ல, அதை அங்கேயே வச்சுட்டு போயிரு. வா இப்போ வந்து என்ன துரத்துறானா? ஏன்டா உட்காந்துட்டு பாரு. பேழப்பயல பெண்ட பயல. என்னது ஏழரை பயல. ஏழரை இழுத்து விட்டுனே இருப்பான். ஏழரை பையன். மேட்சஸ் எடு அண்ணா. நீங்கள் அப்படியே பார்க்காம இருப்பீங்களா? ஓகேவாண்ணா? ஓகே இப்போ நம்ம வந்து பிளேஸ் டு மேட்ச் பாக்ஸ். ஓகே வெடிடா. ஓகே இப்போ தான் கத்துது. அது வந்து வெடிக்கும் போது பக்கத்தில் போனோன்னா பச்சைக்குன்னு நம்மளையும் வெடிச்சிரும். ஓகே வெடிச்சிருச்சின்னு நினைக்கிறேன். சவுண்டு கேட்குது. இப்போ தான் இந்த அண்டாவாயம் போகிறான் அந்த சைடு. அண்டாவாயில் அப்படியே போயிடுறா. எனிபடி வாட்சிங் அப்படின்னு பார்த்துனுக்குறான். அப்படியே போயிரு அண்ணன். நான் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ அப்படியே போயிரு. நீ போகிறதே எனக்கு ஒரு பெரிய ஒரு இதுதான். ஓகேவா? இங்கே தாங்க கேஜிக்கு இருக்குங்க. இந்த வாட்டி இந்த கேமில் கன்னுலாம் எதுவுமே இல்லைடான்னு சொன்னடா. இல்லைடா மெண்டல் பாயில. இல்லைடா போடா சாவுடா. சாத்து தொல்லடா. சேடப்பாயில சாவுட. ஓடி தொல்ல. இப்போ எங்கே போகணும்? சினிமாக்கு போல. ஐயோப்பா எஸ்கேப் ஆகுடா. ஓ இது கொடுக்குறா வந்து. அட பாவிங்களா. ஆமால நெய்பர்ஹுட் போகணும்ல. பயத்தில் என்னென்னலாம் பண்ணுறோம் பார்த்தியா? சரி ஓகே. எப்பா ஃபஸ்ட்டு காப்பாற்றின கட்சின்னு. ஐஸ்கிரீம் ஒன்று வந்து ஹார்ட் மோடு வந்து நம்ம வந்து ரிவெஞ்ச் கொடுக்கலாமா வேணாமான்னு சொல்லுங்கள். அப்படி கொடுக்கலாம். நீங்கள் அது ஆடா தூக்கிட்டு போயிடுச்சு. கஷ்டப்பட்டு காப்பாற்றுங்க. இதுக்கு மட்டும் இதுக்கு மட்டும் நல்லா பாப்பானுங்க. ஏன்டா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்தினடா. எவனா ரெண்டு பேர் இருக்கீங்களே. எவனா ஒருத்தனாச்சும் என் கூட வந்து ஹெல்ப் பண்ணீங்களாடா? ஏன்டா இப்படி இருக்கிறீங்க? ஐ லவ் யூ ஃப்ரம் த சூப்பர் பேபி. நல்ல கட்சின்னா சுபாடே. முடியலடா எனக்கு பைத்து பிடிக்கிற மாதிரி இருக்குடா. ஐஸ்கிரீம் ஒன்றில் என்னன்னா கஷ்டப்பட்டு ஜெயிக்கிற மாதிரி போயிட்டு தோத்துட்டோம். இதில் என்னன்னா ஜெயிச்சுட்டு தோத்துறாச்சு. ஜெயிச்சுட்டு தோக்குற மாதிரி போயிடுச்சு. முடியலடா எப்பாடே. அப்புறம் இதெல்லாம் வந்து கற்றுனா ஒன்றும் ஆகாது. ஒன்றும் ஆக போகிறதும் இல்லை. ஐஸ்கிரீம் ஒன்னோட ஹார்ட் மோடு கேம் பிளே உங்களுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற கேம் பிளே வேணும்னா தயவு செஞ்சு சொல்லுங்கள். வர சாட்டர்டே இல்லைனா சண்டே நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி போடுறேன். அந்த குண்டமாக குதிச்சா ஹர்ட் ஆகுமா? ஆட்டு நல்லா ஆட்டுறான். குண்டமா அப்படி திங்குது. குதிச்சாதான் என்னவா?
இதுக்கு மேலே கத்த முடியாதுடா. ஓகேங்க, வார்ம் ஜோன் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் பாய் 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 பாய்.